ஒரு ஊரில் வந்து ஷாம் சிரியாவுக்கு போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். அப்போ சிரியாங்கிற நாடு, சிரியாண்ட ஷாம்னு சொல்கிறோம்ல, சிரியா, இப்போ சிரியா சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அபூ உபைதா அல் ஜர்ராஹுங்கிற ஒரு சஹாபி, அவர் 10 சஹாபியில் முக்கியமான ஆள், அவர் படை தளபதியாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஷாமில் வந்து பிளேக் நோய் வந்திருக்குது. உமர் வந்து ஷாமுக்கு போகிறாங்க. போகும்போது வழிமறித்து சொல்கிறாரு, அந்த ஊரில் பிளேக் நோய், பிளேக்னா கொள்ளை நோய்ங்கிறாங்கல்ல, மொத்தமாக அள்ளிக்கிட்டு போயிடும், அந்த மாதிரி ஒரு பிளேக் நோய் இருக்குது அப்படின்ற உடனே போகிறதா போக வேணாம். இப்போ போகிறாங்க ஒரு ஊருக்கு, அந்த ஊரில் பிளேக் நோய் இருக்குன்னு தகவல் வருது. அது வந்தால் வந்துட்டு போகுது, நம்ம பிரயாணம் தொடர்வதா, பிளேக் நோய் இருக்கிற வீட்டில் போய் நம்ம மாட்டிக்கிறேன்னு அப்படின்னு திரும்புவதா அப்படின்னு உமருக்கு குழப்பம் வருது. ஒரு குழப்பம் வந்து இப்படி நம்ம ஒருத்தரையாக கூப்பிடுறாரு. அப்போ முஹாஜிர்கள்லாம் கூப்பிடுப்பா, எல்லாத்தையும் மக்காவாசிகள்லாம் முதல் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி என்னப்பா உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாரு. இவன் அந்த ஊரில் நம்ம எல்லோரும் பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்குறோம், பிளேக் நோய் வந்துருச்சு, உள்ளே போனால் பிளேக் நோய் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் திரும்பி விடுவதா, அல்லா நாடுன்னு நடக்கும் என்று சொல்லி நம்ம உள்ளே போவதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாம் ஒரு லட்சியத்துக்கு வந்திருக்கிறோம், அதுக்குன்னு புறப்பட்டு வந்துட்டோம், வந்தால் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது, திரும்புறதுங்கிறது அவ்வளோக்கு நல்லதாக தெரியலை அப்படின்னு சில சகாபாக்கள் கருத்து சொல்கிறாங்க. அவங்க கருத்து தான் எல்லாமே. இன்னும் சில சகாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சகாபாக்கள் முக்கியமான ஆட்கள்லாம் போயிட்டு கொஞ்சம் பேர் தான் இப்போ இருக்கிறாங்க, அந்த ஊரில் கொண்டு நுழைஞ்சு அவங்களையும் பலி கொடுத்து விடாதியே உமர்னு சொல்கிறாங்க. முக்கியமான சகாபாக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கிறிய, அந்த ஒரு பிளாக் இருக்கிற ஊருக்கு போய் இந்த மக்களுக்கு பிளாக் வந்து அப்படி போய் காலி பண்ணி விடாதுன்னு சில பேர். அப்போ நம்ம முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு சில பேர், இருக்கிற ஆள்களை காலி பண்ணி விட்டுறாதையான்னு சொல்லி சில பேர் என்ன செய்கிறாங்க, அவருக்கு கருத்துக்களை சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து அன்சார்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கும்போது இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு கருத்து வரல, போங்க ஏகமானதாக எல்லாரும் போங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, போக வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படியே ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சகாபி வந்து சொல்கிறாரு, என்கிட்ட இது பற்றி என்கிட்ட ஒரு செய்தி இருக்குது, ஒரு இல்மு இருக்கிறது. என்ன இல்மு என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறேன், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், அவர் அந்த 10 சஹாபாக்கள் ஒரு ஆள், அஷரத்துல் முபஷ்ஷராவுல அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப்ங்கிற முக்கியமான ஒரு ஆள். அவர் வந்து சொல்கிறாரு, எதுக்கு இப்படி மஷூரா பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க, அதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி சொல்லி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இதா சமயத்தும் பிஹி பி அர்லின், ஒரு ஊரில் பிளேக் நோய் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால், ஹொலாத்து கத்திமு அலைஹி, அந்த ஊருக்கு போகாதீங்க. ஒரு ஊரில் பிளேக் நோய் இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா, அங்கே நீங்களா வழியை தேடிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே நேரத்தில் ஒய்தா வக்காபி அர்லின் வன்தும் பிஹா, நீங்கள் இருக்கிற ஊரில் பிளேக் வந்து விட்டது என்றால் அங்கேருந்து ஓடாது. அழகாச்சும் ரசூலுல்லாஹ் சொன்ன வழிகாட்டுதல் என்ன, நம்ம சென்னையில் இருக்கிறோம், சென்னையில் பிளேக் நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், சென்னையை தாண்டி வேற எங்கேயும் போயிடக்கூடாது, இருந்து சமாளிக்கணும். நம்ம போனோம்னா இன்னும் ஊர்கள் எல்லாத்தையும் பரப்பி விட்டுருவோம், நம்ம போய் நம்மளுக்கு வரது உடனே செய்யும், அதை கொண்டு போய் எல்லா ஊர்லேயும் பரப்பி விட்ட மாதிரி ஆயிரும், அல்லாஹ்வுடைய விதியை எதிர்த்து போகிற மாதிரி ஆயிரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன வழிகாட்டுறாங்கன்னு கேட்டால், ஒரு ஊரில் இந்த மாதிரி கொள்ளை நோய் பிளேக் நோய்கள் வறுமையானால் கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு நம்ம போகக்கூடாது, நம்ம இருக்கிற ஊருக்கு வந்து விட்டது என்றால் நம்ம வெளியேறக்கூடாது. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இப்போ வந்து நம்ம கேள்விப்பட்டோம், போகக்கூடாது, நமக்குரிய ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் நமக்கு வந்துட்டோம், கேள்விப்படுறோம், நம்ம இருக்கிற ஊருக்கு பிளேக் வரல, பிளேக் இருக்கிற ஊருக்கு நம்ம போக போகிறோம், அப்படி கேள்விப்பட்டால் நீங்கள் ஹதீஸ் படி என்ன செய்யணும், திரும்புங்க அப்படிங்கிறாரு. உடனே ஹமீதல்லாஹ் உமர் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சும்மா ரிட்டர்ன் ஆகிட்டார். ரசூலுல்லாஹ் முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ இவ்வளவு பேர்கிட்ட மஷூரா பண்ணி தெரியல. இந்த ஒரு சம்பவம் முஹாஜிர்கள்லாம் கூப்பிடுறாரு, அவங்களா கருத்தை தான் சொல்கிறாங்க, அன்சார்களை எல்லாம் கூப்பிடுறாரு, அவங்களாகவே ஆளுக்கு ஒரு கருத்தை தான் முன் வைக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வந்தால் எதுக்கு ஆளாட்ட கருத்து கேட்குறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலேயே ஒட்டுமொத்த அந்த இடத்துல இருந்ததில்லை, அவரோடு போன பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள் அம்பிட்டு போயிடும், கூட இருந்த ஆளுங்கள்லாம் யார், மூத்த பெரிய பெரிய சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் முஹாஜிர் அன்சார்கள்லாம் இருக்கிற ஒரு சபையில் இந்த ஹதீஸ் அவங்க யாருக்குமே தெரியல, கேட்கல. ஒரே ஒருத்தர் கேட்டிருக்கிறார், அவர் ஆத்தண்டிக்கான ஒரு ஆள், அவர் சொன்ன எல்லாரும் கேட்டு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன விளங்குது, இப்படி ஒரு சம்பவம் நடக்கலான்னு வைங்க, இந்த ஹதீஸ் இவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், இப்படி சம்பவமே நடக்கலான்னு வைங்க, இந்த பிளேக் நோய் ஒரு சம்பவம் போகவும் இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை சந்திக்கவும் இல்லைன்னு வைங்களேன், இந்த ஹதீஸ் அவர் ஒரு ஆள் தான் தெரிஞ்சிருக்கும். யாருக்கு, அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் தான் தெரிஞ்சிருக்கும், உமருக்கும் மற்றவங்களுக்கு தெரியாமல் மொத்தம் போயிருப்பாங்க. அப்படி தான் நான் இருக்கேன், அவ்வளோ சஹாபாக்களும் தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஹதீஸுகள்ங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னதை ஒரு சபையில் சொல்லுவாங்க,
3 பேர் 4 பேர் கேட்டிருப்பாங்க, மற்றவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. 3 பேர் 4 பேர் இருக்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு உடனே போட்டு எஸ்எம்எஸ் போட்டு அனுப்ப முடியும் அந்த காலத்தில். அப்படியான வாய்ப்பெலாம் கிடையாது. யார் கேட்டாங்களோ அவ்வளவுதான். அப்போ அவர்கள் தேவைப்படும் போது அதையும் சொல்லுவாங்க, அவங்க கேட்டு வச்சுக்கிடுவாங்க. ஒரு இடத்துல அந்த பிரச்சனை தேவைப்படும் போது யாவும் வரும், ஆமாம் இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அப்போ யாவும் வரும்போது சொல்லுவாங்களே தவிர நான் ஹதீஸை கேட்டேன், அது கதவை தட்டி இன்னைக்கு ஒரு ஹதீஸை கேட்டேன், இன்னைக்கு ஒரு அப்படி சொல்லிட்டு வருவாங்க. அதனால தெரிய வாய்ப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் 2 சஹாபாக்கள் கேட்டாலும் அவர்கள் அது போன்ற ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுதுதான் மக்களுக்கு சொல்வார்கள். இல்லை என்றால் அவங்கள்ட்ட வைத்துக் கொள்வார்கள். இந்த சந்திச்சாரு சொல்லிவிட்டார். அப்போ நம்ம என்ன வழங்குறோம், இது ஏன் எல்லாரும் தெரியாமல் போச்சு? தெரியாமல் போகும். சஹாபாக்களாக இருந்தாலும் நபித்து உற்ற தோழர்களாக இருந்தாலும் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நோயை எப்படி ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் அங்கேருந்து ஓடுனீங்கன்னா கலாக்கத்தில் எதிர்த்து போகிறதா ஆகிரும், அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயம் கூட அவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் தெரியவில்லை. 1-2 பேர் தான் கேட்டிருக்கிறார்கள். இது எங்கே இருக்குது? புகாரியில் 5729வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் என்று கேட்டால், சஹாபாக்களை இழிவுபடுத்த அப்படி சொல்லுவாங்க, சஹாபாக்களை மட்டப்படுத்த, சஹாபாக்களை திட்டுகிறார்கள். கான்செப்டாக எதுக்கு இது சொல்கிறாங்கன்னு கேட்டால், அப்படி சொன்னால் தான் நம்ம கருத்தை கேட்க மாட்டாங்க மக்கள். சஹாபாக்களை திட்டுறாங்கன்னு கோவம் வந்துடும்ல, கருத்தை கேட்க மாட்டான்ல. கருத்தை கேட்காமல் ஆக்குவதற்காக வேண்டி இதை சொல்வார்களே தவிர வாதங்களுக்கு பதில் இருந்தால் அப்படி சொல்ல மாட்டார்கள். இது இருக்குதா இல்லையா, ஒருத்தருக்கும் தெரியலைங்கிற ஒரு விஷயத்தை நம்மளாவா சொல்கிறோம், அல்லது நீங்கள் எல்லாம் ஒப்புக்கொண்ட நூலில் இருக்குதா? நீங்கள் ஒப்புக்கொள்ளாத நூல் அந்த புகாரிங்கிறது, நீங்கள் ஒப்புக்கொண்ட நூல் தானே, அதெல்லாம் இருக்குதெல்லாம் அதில் இருந்தால் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அதனால் சஹாபாக்களை இழிவுபடுத்த அந்த மேட்டர் இங்கே வரவே இல்லை. நம்ம வகையை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் வகி அனைத்தையும் தெரிந்திருக்கவில்லை, அதான் மேட்ரு. சஹாபாக்கள் எல்லா வகையையும் தெரிந்திருக்கவில்லை. ஒருவருக்கு தெரிந்த வகை நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது, தப்பாக தெரிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க சொல்ல பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஒன்றுக்காகத்தான் இதெல்லாம் சுட்டி காட்டுகிறோம். அது ஒரு விஷயம். அதே மாதிரி